பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு தகுதிப்படுத்தும் தேவன். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவ அழைப்பை பெற்றவர்களே. பாருங்கள், மேற்கண்ட வாக்கியத்தை சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற தேவ வல்லுனர் கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கற்று தேர்ந்த பவுல். நியாயப்பிரமாணம் அவருக்கு அத்துபடி. இப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், ஏதாகிலும் ஒன்றை எங்களால் ஆகும் என்று யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. உடனே சொல்லுகிறார், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. நாம் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம், இடம். நாம் படிப்பதற்கு, புதிய காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். கற்றுக்கொள்கிறோம், மேல்நிலை கல்வியை கற்கிறோம், பட்டங்கள் வாங்குகிறோம். இதனால் நாம் தகுதியானவர்கள் என்பது அல்ல. ஆனால் உலகம் கல்வி தகுதி, அனுபவ தகுதி வைத்து வேலை கொடுக்கிறார்கள். சம்பளமும் கூட இதன் அடிப்படையில் தான். ஆகவே அவர்கள் சம்பளம் கொடுக்கிற முதலாளிக்கே உத்தரவாதம். அவரை பிரியப்படுத்தவே முயற்சிக்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்வில் தேவ ராஜ்யத்தின் நிலைமையே வேறு. இங்கேயும் நாம் படிக்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கும் கல்வி தகுதி, அனுபவ தகுதி அடிப்படையத்தான் வேலை கிடைக்கிறது. ஆனால் உலகத்திலிருந்து வேலை பெற்றவர்களுக்கும் தேவ பிள்ளைக்கும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாலும், ஒரே முதலாளியின் கீழ் இருந்தாலும், தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை, உறுதி, இந்த வேலையை என் தகப்பன் இயேசு பெற்றுக் கொடுத்தார், இங்கே வேலை செய் என்று என்னை சொல்லியிருக்கிறார். மேலதிகாரியை நான் மதிப்பேன், கனம் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய ரிசோர்ஸ் எல்லாம் கர்த்தர் தான். என்னை தகுதிப்படுத்துகிறவர், ஞானம் கொடுக்கிறவர், வெளிப்பாடு கொடுக்கிறவர், வெற்றியாக இந்த வேலையை செய்து முடிக்க திராணி கொடுக்கிறவர், கிருபை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆகவே கணக்கு கர்த்தருக்கும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நான் செய்வேன். உயர்வும் மேன்மையும் பரத்திலிருந்து வரும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். மேலும் உயர்வு எனக்கு உண்டு, இந்த மனப்பாங்கு தேவ பிள்ளையின் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை அழைத்தவர் பாதியோடு விட்டு போக மாட்டார். அம்போ என்று வேடிக்கை பார்த்தது மனிதரோடு பழகி நம்ம தேவனையும் மனித லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு மகன் 10th தான் பாஸ் பண்ணியுள்ளான். ஆனால் கர்த்தர் இந்த மகனுக்கு ஐடி ஃபீல்டில் மிக உயர்ந்த படிப்பும் அனுபவம் உள்ளவர்களை காட்டிலும் வெப்சைட் கிரியேட் பண்ணுவதிலும் ப்ரோக்ராம் பண்ணுவதிலும் மிகச்சிறந்த ஞானம் அவருக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் வாங்கும் சேலரியை காட்டிலும் அதிகம் இந்த மகனை அந்த கம்பெனியில் ஒப்பந்தம் பேரில் நிலைநிறுத்தி கொண்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், தகுதி எங்கே இருந்து வருகிறது என்று. இப்படிப்பட்ட சாட்சிகளை ஆங்காங்கே வைக்கிறார் கர்த்தர். நாம் பலப்படுவதற்காக, திடப்படுவதற்காக, உற்சாகமடைவதற்காக, அவரை இன்னும் பிடித்து கொள்வதற்காக. நாம் எத்தனை பட்டங்கள் கையில் வைத்திருந்தாலும், எத்தனை வருட அனுபவம் இருந்தாலும், இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மை தகுதிப்படுத்தவர் கர்த்தர். கர்த்தருடைய செலெக்ஷனை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26, 26, 27, 28 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அபமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இப்படி தெரிந்து கொள்கிறார்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார். ஏன் ஞானிகள் மேல் அவர் கோபமா? பலம் உள்ளவர்கள் மேல் கோபமா? உள்ளவர்கள் மேல் அவர் கோபமா? இல்லவே இல்லை. அவர்கள் அந்த ஞானம் தங்களால் உண்டானது என்றும், தங்களுடைய பலம் தாங்கள் செய்து கொண்டது என்றும், தங்களை சுயத்தை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை வெட்கப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லாதவர்களை தூக்கி வைத்து தகுதியை கொடுத்து செய்ய வைக்கிறார். கிருபை கொடுத்து, ஞானம் கொடுத்து செய்து வைக்கிறார். அந்த லிஸ்ட்டில் தான் நம்மெல்லாம் வருகிறோம். மனிதர்கள் நமக்கு எல்லை உண்டு. அதை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். என்ன வேண்டாலும் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும்.
ஆனால் அதை தகுதிப்படுத்தி அது உருப்படி செய்கிறவர் கர்த்தர் தான். பெருமை வராதபடிக்கு இவ்வாறு செய்கிறார். பெருமை வரவே கூடாது. அற்புதமாய் ஆனந்தமாய் பரலோகத்தில் ஆராதனை செய்து கொண்டது லூசிபர். இவன் ஆராதனை வீரன் அல்லவா? ஏன் கீழே தள்ளப்பட்டான்? பெருமை. தனது தகுதிதான் என்று தான் கர்த்தருக்கு மேலாக உயர்வேன் என்றான், கீழே தள்ளினார். இதற்கு மேல் விளக்க வேண்டுமானால் ரோமர் 8:29-30 வாசிக்கணும். யார் நம்மை அழைத்தது? யார் நம்மை தகுதிப்படுத்தி? எவரை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். முன் குறித்தவர் மகிமைப்படுத்துகிறார். இதற்கு ரெண்டுக்கு நடுவில் நடக்கிறது தான் அவர் நம்மளை நீதிமான் ஆக்குவது. அவரையே சார்ந்து கொள். நம்ம நீதி ஒன்றுமே இல்லைங்க. நான் அப்படி வேதம் வாசிக்கிறேனாக்கும், இப்படி ஜபம் பண்ணுறேனா, அது கட்டாயம் செய்யணும். நம்ம தேவ பிள்ளை, தேவனுடைய தெய்வ குடும்பத்தில் பிறந்து விட்டோம். அது புரோட்டோகால் நாம் செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வித்தியாசம்தான். உறவு தான். உறவு தகப்பன் பிள்ளை என்ற உறவு. அவர் நம்மளை நீதிமான் ஆக்கிவிட்டார். அவருடைய நீதி நமக்கு கொடுத்தார். நம் கணக்கில் அதை வரவு வைத்தார் இயேசு. அந்த நீதிமான் ஆக்கினதனால் அவருக்கு ஒரு பொறுப்பு உண்டு. மகிமைப்படுத்துவார். நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். நீங்கள் எங்கே வேண்டுமானால் இருக்கலாம், எந்த வேலை வேண்டுமானால் செய்யலாம். அதை பற்றி கவலை இல்லை. அவருக்கென்று செய்யுங்கள், கர்த்தருக்கென்று செய்யுங்கள், அவரை நம்பி வாழுங்கள். உங்களை மகிமைப்படுத்துவார், உயர்த்தி மகிமைப்படுத்துவார், ஞானம் கொடுத்து மகிமைப்படுத்துவார். யாருக்கும் இல்லாத ஒரு காரியத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுத்து மகிமைப்படுத்துவார். எல்லாவற்றை செய்கிறவர் அவர் ஒருவரே. நீதிமானாக மாறிய நாம் சொந்த நீதியால் அல்ல, நம்முடைய தகுதியும் அல்ல. நம்மேல் அவர் வைத்த கிருபை. நமக்குள் விசுவாச துவக்கிறவர் அவர்தான். எபிரேயர் 12:1 முடிக்கிறவரும் அவர்தான். இந்த துவைக்க கொடுத்த விசுவாசத்தை நாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இந்த இயேசு தெய்வம் எனக்கு வேண்டும் என்று வேண்டுகிறோம், அறிக்கை செய்கிறோம். ரோமர் 10:9-10 படி நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் வாசிச்சுக்கணும். இந்த சரீரம் அவர் கொடுத்தது. இதை இப்போது தமக்கு ஆலயமாக்கி கொண்டார். அவரே வந்து தங்கி கொண்டார். நம்முள்ளே இருக்க ஆத்துமா அவர் கொடுத்தது. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். இருதயம் அவர் கொடுத்தது. உனக்கு கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு நவமான தசையான உணர்வுள்ள இருதயத்தை தருவேன் என்கிறார். எசேக்கியேல் 36:26. நம்முள்ளே இருக்கும் ஆவி அவர் தந்த தீபம். இதோடு இப்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பி வைத்துள்ளார். மக்களே, நம்முடையது என்று கை நீட்டு சொல்ல ஏதும் இல்லை. நம்முடைய காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. நேரம் வந்தவுடன் ஆத்துமா அவரிடம் போகிறது, சரீரம் மண்ணுக்கு போகிறது. எதையாவது வைத்துக்கொள்ள தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. இப்போது யோசித்து பாருங்கள். நாம் ஒன்றை செய்ய தகுதி கொடுத்தவர் அவரே. கிறிஸ்துவுக்கு நான் பெரியவர், நீங்கள் சிறியவர் ஏதும் கிடையாது. அப்போஸ்தலர் 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு அப்போஸ்தலர், பவுலும் அப்போஸ்தலர். பேதுரு மீன் பிடிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு எத்தனை லாங்குவேஜ், அந்த ஊர் லோக்கல் லாங்குவேஜ், யூத லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். பவுல் எத்தனை படித்தவர், எத்தனை லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். எல்லா லாங்குவேஜ் அவருக்கு அத்துப்படி. கிரேக்க லாங்குவேஜ், லத்தீன் லாங்குவேஜ், எபிரேய லாங்குவேஜ், எல்லாம் யூத பாஷை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், எருசலேமிலே பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டவர்கள் அங்கே இருக்கிறார். பெரிய ஞானிகள், பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள். அவர்கள் மத்தியில் பேதுரு வைத்தார். பவுலை புறஜாதிக்கு போய் சொல்ல சொன்னார். ஒரு இவ்வளோ ஞானம் படித்தவர் ஒரு எல்கேஜி பிள்ளைக்கு போய் பாடம் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஏன் அப்படி செய்தார்? தம்மை சார்ந்து இருக்க வேண்டும் என்று. பேதுருவை ஏன் இங்கே வைத்தார்? பயந்து நடந்து வேண்டிய அவசியம் இல்லை. என் தகுதி ஒன்றுமில்லை, நீங்கள் தகுதி படுத்துங்கப்பா என்றார். அவர் பேசித்தானே 3000 5000 ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் பேசுகிறதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து வாசித்து பாருங்கள். அப்படித்தான் செய்தார். பவுலை வெளியே விட்டார், பேதுருவை உள்ளே வைத்தார். தன்னை சார்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமில்லை. தான் தகுதி படித்தினால் ஒளி எந்த தகுதியும் கிடையாது. அவர் எதையும் ஒழித்து வைத்து கொள்ளவும் இல்லை. தாழ்மையோடு, தெய்வ பயத்தோடு, விசுவாச உறுதியோடும், இது என்னாலே கூடானது அல்ல, தேவனுடைய ஈவு என்ற உணர்வோடு வருகிற மகிமையை அவருக்கு செலுத்தி உள்ளத்தில் சிறு பிள்ளையைப் போல் இருந்தவையானால் இதற்கு மேல் உயர்வு இல்லை என்ற அளவுக்கு உங்களை உயர்த்துவார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். மகிமையெல்லாம் அவருக்கு. நம்மால் உண்டானது ஏதும் கிடையாது. சொல்லுகிறார், செய்கிறோம், செய்வதற்கு ஞானம் கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், அவ்வளவுதான். அதுவும் என்ன சொல்கிறார்? இந்த உயர்வு ரகசியமாய் வருவதில்லை, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்கிறார். விசேஷத்தை ஆக்குவேன் என்கிறார்.
உங்களை பார்த்தான் இதை சொல்கிறார். யோசுவா 3:7, உபாகம் 26:19, செப்பனியா 3:20, இதையெல்லாம் வாசித்துப்பார். இப்படி உங்களை உயர்த்தாமல் அவர் விடுவதே இல்லை. எப்பொழுது அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது. தவறு செய்யவில்லையா? தவறு செய்ய மனிதர்கள் தானே. நம்ம தவறு செய்து விடுவோமோ, நமக்கு இந்த தகுதி இல்லையே, நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச வராதே, நமக்கு அந்த பாஷை தெரியாதே, இந்த எதை பற்றியும் கவலை வேண்டாம். அழைப்பு ஒன்று உண்டானால் இதோ வருகிறேன் அப்பா சொல்லுங்கள். அவர் ஊற்றுவார். இந்த பாத்திரத்தை நிரப்பி அவர் பயன்படுத்துவார். நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம். இப்படி ஒரு புதிய வேலை, ஒரு புதிய ப்ராஜெக்ட் வந்துருச்சே, என்னால் முடியாது என்று சொல்லிவிடலாமா? வேண்டாம். கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அவரே அதற்கே ஞானம் தருவார், பிட்டு கொடுப்பார், உங்களை செய்ய வைப்பார். அவரை சார்ந்து கொள்ளும். நம்ம தகுதி ஏதும் இல்லை. ஒரு தகுதி ஒன்று உண்டானால் அது அவரிடமிருந்து வருகிறது. நம்ம பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய பலன் உண்டு என்று எழும்புங்கள். உங்களால் கூடும். எனக்கு தகுதி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்றால் எல்லாம் மறைந்துவிடும். அந்த நேரத்துக்கு அது உதவாது. குழந்தையை போல இருங்கள், தைரியமாக இருங்கள், பயப்படக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் கையை பிடியுங்கள், விடமாட்டேன் என்று சொல்லுங்கள். அவருடைய சித்தத்துக்குள் இருங்கள், முழுவதுமாக அவர் சித்தத்துக்குள் இருங்கள், அர்ப்பணிப்போடு இருங்கள். உங்களை வாழ வைத்து அவர் பார்க்க அந்த தகப்பன் துடித்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாம். இரட்சகரே, என் இயேசுவே, தகப்பனே, எங்களுக்கு எல்லாமே பரத்திருந்து சோதிகளின் பிராவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாங்கள் நம்புவது உம்மாலே ஆகும், உம்மிடத்திலிருந்து வருகிறது. மகிமை உமக்கே தகப்பனே. இந்த பூமியில் இருக்கும் வரை ஆத்தும விடுதலை, சரீர விடுதலை வேண்டும். தாழ்மையோடு சகலத்தை உமக்கென்று செய்ய, உம்மையே சார்ந்திருக்க பலன், கிருபை, விசேஷத்த கிருபையா நிரப்புமையா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு அடியாளை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு. செய்ய ஞானம் கொடுக்கிறவர் அவர், பலன் கொடுக்கிறவரும் அவரே. ஆகையால் எந்த டென்ஷன், கவலை ஏதும் இல்லை. அவர் வழியில் நடக்க வெளிச்சம் கொடுக்கிறார், கூடவே வருகிறார். வேற என்ன வேண்டும்? ஆனந்தமாகவே இருப்பேன். அதனால் தான் சொன்னார், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாகவே இருங்கள் என்று சொன்னார். ஏன்? நான் பார்த்து கொள்கிறேன், நீ கூட இருந்தால் போதும். ஒப்புக்கு சப்பானியாக கூட நடந்தால் போதும். ஆமேன். ஹல்லேலூயா.